வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 20/7/2025 இன்று ஆடி மாதம் 4ஆம் தேதி, விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:51 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:29 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். இன்று ஞாயிற்றுக்கிழமை. சூரியனுக்குரிய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று வெள்ளருக்கு மரம் விருட்சமாக இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுங்கள். நல்ல வேலை, பணி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் வளர்ச்சி, அரச ஆதாயம் உண்டாகும். இன்றைய மந்திரம் காயத்ரி மந்திரம். மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். வேத மந்திரங்கள் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திர ஜபம் செய்தால் மிகப்பெரிய சக்தி, ஆற்றல் உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்கும். ஆதி காலம் முதல் இன்று வரை காயத்ரி மந்திரத்தை ஜபித்துதான் ரிஷிகள், யோகிகள் எல்லாம் இறைசக்தியோடு கலந்தனர். அருளும் பொருளும் தருபவள் அன்னை காயத்ரி. காயத்ரி மந்திரத்தில் இருக்கும் 24 எழுத்துக்களும் 24 தேவதைகளை குறிக்கும் என்பதால் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்தால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என நம்பலாம். சரி, இனி அருளும் பொருளும் தரும் காயத்ரி மந்திரத்தை கேட்போம். ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் யார் தொடர்ந்து ஜபம் செய்தாலும் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் அதிசயம் நிகழும். இன்றைய விசேஷம் ஆடி கிருத்திகை. இன்று எல்லா முருகன் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெறும். குறிப்பாக திருத்தணி முருகன் ஆலயத்தில் தெப்போற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும். ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி கோயிலுக்கு செல்வது மிகவும் விசேஷம். அறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் எல்லா முருகன் கோயில்களிலும் முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை சிறப்பாக நடைபெறும். அதனால் இன்று நல்ல வேலை கிடைக்க, வியாபாரத்தில் நல்ல லாபம் வர, குழந்தை பாக்கியம் உண்டாக விரதமிருந்து முருகனுக்கு 6 நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு 11 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும், கர்ம நோய்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும். முக்கியமாக கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், சொத்து தகராறு முடிவுக்கு வரும். இன்று யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சுப ஓரை குரு ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்தில் எல்லா வகையான சுப காரியங்களும் தொடங்க, குருவை தரிசிக்க, தீட்சை வாங்க, வியாபாரம் தொடங்க, விவசாயம் செய்ய, ஆடை ஆபரணங்கள் வாங்க, திருமாங்கல்யத்திற்கு பொன் வாங்க, நகைக்கடை துவங்க, பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் பெற உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க மௌன விரதம் இருப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம். இன்று இரவு 10:36 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் ரோம ரிஷி. ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் ஸ்ரீ ரோம ரிஷி தேவாய நமக என்று 108 முறை கூறி ரோம ரிஷி சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டம் எல்லாம் தீரும். இன்றைய திதி. இன்று காலை 11:19 மணி வரை தேய்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 10:30
6:36 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று கருநீலம் நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலை எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். நாளைய விசேஷம் ஏகாதசி. நாளை தேய்பிறை ஏகாதசி. ஏகாதசி விரதம் பெருமாளுக்குரிய விரதம். தேய்பிறை ஏகாதசி நாளில் விரதம் இருந்தால் யார் என்ன நினைத்தாலும் அது பெருமாள் அருளால் நடக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தேய்பிறை ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டால் உடலில் இருக்கும் கழிவுகள் அனைத்தும் நீங்கி வாத பித்த கபநாடிகள் சீராகும். உடல் உள் உறுப்புகள் பலப்படும். ஆரோக்கியம் சிறப்பாகும். அதனால் முறையாக விரதமிருந்து பெருமாளை வழிபடுங்கள். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சினை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் உள்ளார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று பூர்வீக சொத்தில் இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியில் உள்ளார். இன்று வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சகல பாக்கியங்களும் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் ஏற்படும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கன்னி ராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். செய்தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். தேவையில்லாத பயத்தை விலக்க வேண்டிய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனை தீரும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாய் கடன் வாங்க வேண்டும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மகர ராசி.
மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று உறவினர்களிடம் இருந்து வந்த மன விருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நாள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று உங்கள் பயம் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும்.